Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி அடை தோசை. வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 கப் அரிசி, 1 கப் இட்லி அரிசி, இது கூட 1/4 கப் உளுத்தம் பருப்பு, இது கூடவே பாசி பருப்பு 3 டேபிள்ஸ்பூன், துவரம் பருப்பு 1/4 கப், அப்புறம் கடலை பருப்பு 1/4 கப். இதில் தண்ணியை சேர்த்திட்டு 2 அல்லது 3 மணி நேரம் அளவுக்கு இதை ஊற வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் 10, பட்டை 2 பீஸ், 1 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு 4 பல்லு, இது கூடவே இஞ்சி 2 சின்ன பீஸ், உப்பு தேவைக்கேற்ப. இதை மிக்ஸியில் ஒரு முறை அடிச்சுட்டு கூடவே 1/4 கப் தண்ணியும் சேர்த்தி நல்ல ஒரு முறை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா அரைப்பட்டதும் இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை ஒரு முறை நல்லா கழுவிட்டு அதில் இருந்து ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்திட்டு நல்லா அரைச்சிடுங்க. மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி எல்லா அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும். இந்த மாவில் சன்னமாக நறுக்கிய தேங்காய் ஒரு 1/4 கப், புதினா பொடியாக நறுக்கியது 1 கப், அடுத்ததாக இது கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 கப், கூட தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. வெங்காயமும் புதினாவும் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த அடை தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவில் நார்மல் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மாவு தயாராகிடுச்சு. அடுத்து தோசைக்கல்லை சூடு செஞ்சுட்டு இதிலேருந்து 1 கரண்டியோ அல்லது 2 கரண்டி மாவோ ஊற்றி எவ்வளோ சன்னமாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக தேய்ச்சி விட்டுருங்க. தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சுற்றி ஊற்றிட்டு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. மேல் பக்கம் நல்லா வெந்த உடனே அதை திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். அடையில் புதினாவும் தேங்காயும் சேர்த்துனா வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கமே தோசை வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. உங்களுக்கு விருப்பமான சட்னியோ அவியலோ வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.